இதெல்லாம் ஆமா அங்கே தூக்கிட்டு போய் கொடுப்பாங்க. இதெல்லாம் நியாயமா? 5 விரலும் ஒன்றா இருக்கா? புரியல. 5 விரலும் ஒன்னா இருக்கா? எல்லாரும் அப்படி இல்லன்னு சொல்ல வரேன். ஐயா எனக்கும் தான் கொடுத்தாரு. நான் அங்கேயே கொண்டு போறேன். எத்தனை போய் என்னுடைய மனைவி கிட்ட கொடுத்தேன்னா அவங்க ஒரு 2 நாளைக்கு அது வந்து குழம்பு செலவு வச்சுப்பாங்க. நீங்க கேட்டது இல்ல விளக்கம் சொல்லுங்க. நீங்க சொன்னதுக்கான ஒரு விளக்கம் மட்டும் சொல்லுங்க. இதோட சார்ந்தது இல்ல. 5 விரலும் ஒன்று போல் இருப்பதில்லை. ஒத்துக்கிறேன். ஆமா. வளைந்து கொடுத்தால் 5 ஒன்று போல தான் தெரியும். வளைந்து கொடுத்தால் 5 ஒன்று போல தான் தெரியும். அவர் வந்து அவர் வளைஞ்சு கொடுக்க மாட்டாரியா ஐயா? இந்த தத்துவத்துக்கு நான் சொல்றேன். இப்ப நீ கண்டினியூ பண்ணு. வைஃப் கிட்ட திரும்ப காசு கொடுத்தா ஆமாயா தருவேன். இப்ப என்னுடைய நண்பர் இருக்காரு. இவரை பத்தி பேசாதீங்க. இவரை பத்தி பேசாதீங்க. எவ்வளவு விஷயம் சொல்றது? ஒரு விஷயத்துக்கும் மாட்டு இதுக்கு வாங்க. காணும் பொங்கல்லையே டக்குன்னு மாட்டு பொங்கல் காணும் பொங்கலுக்கு காணும் பொங்கல் என்னத்த சொன்னேன்? இருங்க எனக்கு வாழ்வாதாரம் ஐயா. மாட்டு வகைகள் 100க்கும் மேற்பட்ட மாட்டு வகைகள் இருந்தது. அந்த கால செவல காலம் மச்ச காலம் மயில கால அந்த மாடு இந்த மாடு பசுமாடு எருமாடு. ஐயா இன்னைக்கு எரும மாடை பார்க்க முடியுதா? இல்ல. பசுமாடை வந்து ஒரு சில மாடு வகைகளை அழிஞ்சு போச்சு. இப்போ நான் ஒரு மாடை நம்பி வாழக்கூடிய ஒரு மனிதன் விவசாயம் நினைச்சுங்களேன். நீங்க ரோட்ல விடாத, அங்க எடுத்துட்டு போவாத, இங்க எடுத்துட்டு போய் என்னைய விரட்டி அடிச்சிட்டீங்கன்னா ஐயா யார வச்சு இந்த நகரை வந்து நீங்க செழிக்க போறீங்க, வளமாக்க? ஐயா உங்களுக்கு போயிட்டு தலை வலிச்சா காப்பி போடுறீங்க. யாராவது நண்பர்களோ சேர்ந்து டீ காப்பி சக்கரை தூக்கலாம். நாட்டு சக்கரை. ஐயா அதுக்கு பால் எங்க இந்தியா? ஐயா நான் ஒரு விஷயம் சொல்லிட்டுங்களா? அந்த கவர் பாலே நாங்க கறந்துதான் குடுக்குறோம் சொசைட்டில. அவங்கதான் எடுத்துன்னு வந்து பலன் வாங்கிப்பீங்களா, பாலை குடுப்பீங்களா? ஆனா மேய்க்க விட மாட்டேன். ரோட்ல விட்டு நாங்கள் மறுநாள் கவுந்து வச்சு விடுறதுக்கு ஐயா மாடுக்கு பொட்டு புண்ணாக்கு தவுடு எல்லாம் போடணும் இல்லையா? அதுக்கு காசு வேணும் இல்லையா? ஒரே விஷயம் சொல்லிருக்கேன். இந்த பாருங்க ஏப்பா போயப்பா நீனாப்பா நீ வேற அத குடுத்தாச்சா? ஐயா அன்னைக்கு வந்து மாடுனுடைய மேய்ச்சலுக்கு ஏகப்பட்ட நிலங்கள் இருந்தது. காடு இருந்தது, கயனி காடு. இப்ப வந்து காடு எல்லாம் கம்பெனி ஆகி போச்சு. காடுகள்லாம் வீடுகளா மாறி போச்சு. மாடு மேய்க்கிறது இடங்கள் இல்லை. அது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மாடு மேய்க்கணும்னா அவங்க சொந்தமா எப்படியும் ஒரு 50 சென்ட் இல்ல 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கணும். அப்பதான் அது 50 சென்ட்னா எப்படி? 1/2 ஏக்கர் அந்த சென்ட்லங்க நிலப்பகுதி இருக்கணும். அப்போ அந்த மாடு மேய்ச்சல் பண்ணாங்களா அவங்களே உள்ள வச்சு புல்லு போட்டு புண்ணாக்கு போட்டு தவிடு போட்டு வச்சிடணும். அது அந்த மாடு மேய்க்கிறவங்கள நான் குற்றம் சொல்றேன். ஏன்னா ரொம்ப இவர் மாதிரி எல்லாம் வந்து அடாவடியா பேசல. அவங்க வந்து பாதுகாப்பு நான் அடாவடியா சொல்லிட்டாங்க. உங்க ஆளுங்களே சொல்லிட்டாங்க. மாடு உழுந்துதான் கை வஞ்சி கால் வஞ்சி அவரு 1 மாசம் 6 மாசம் நம்மளும் போய் பார்த்தோம். அவர் மருத்துவமனையில மருத்துவமனை பாத்தீங்கல்ல? ஐயா போச்சு 4 மாசம் இது 5-6 மாசம் போச்சு. வேலையும் போச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வேலைக்கு போன வேற விஷயம். அப்போ மாடு மேய்க்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? மாடு வச்சிருக்கீங்க அவங்க பெரும் விவசாயி தான். அவங்க வந்து உலகத்துக்கே பால் கொடுக்குறாங்க. உலகத்துக்கா? மாடு இல்லாதவங்களுக்கு உலகம் எந்த மாடு இல்லையா? நான் நாட்டு மாடு பொறுத்த வரைக்கும் நாட்டு மாடு வந்து அதோட குட்டிக்கு மட்டும்தான் கண்ணுக்கு மட்டும்தான் பாலே வரும். அதுக்கு மேல பால் வைக்கிற அளவுக்கு வராது. ஆனா ரோட்ல இருக்கிறதெல்லாம் நாட்டு மாடு தான். அந்த மாட்டை வந்து என்ன பண்றாங்கன்னா குறிப்பிட்ட அதுவே வளர்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான ஒரு டைமுக்கு வித்துடுறாங்க. இதுதான் நடக்குது இங்க இந்த ஏரியால. அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா வீட்டு மாடு வளர்ப்பு மாடுன்னு வளர்க்குறாங்க. அவங்க எப்படியோ வந்து இது பண்ணி கட்டி அதுக்கு ஏதோ புண்ணாக்கோ ஏதோ வச்சு வளர்க்குறாங்க. அது வந்து நல்லா பால் கறக்குது. இந்த நாட்டு மாடை தான் மானாவாரியா விட்டு அது வந்து மற்றவங்களுக்கு தொல்லையா இதாகி ஆக்சிடென்ட் ஆகுறதோ இதாகுறதோ. நான் வந்து எல்லாரையும் குற்றம் சொல்லல. இது மாதிரி இருக்குது. இதை வந்து இதுக்கான ஒரு சட்டம் கரெக்டான சட்டம் இருக்குது. இருந்தாலும் அது சரியா பயன்படுத்தல. சட்டங்களுக்கு சரி யாரோ 15,000 கூட கட்டுறதுல சில பேருக்கு அவன் விட்டுருவ மாட்டேன். இந்த மாதிரி குறுக்கு பேசுங்க. சரி எனக்கு ஆவலமா இது நான் வீடியோக்கே நான் இது பண்ணேன். நீங்க என்ன ஓரல அப்படி? நானும் வீடியோல தான் இருக்கேன். அப்படியே எப்படிலாம் சமாளிக்க பாத்தியா? சரி ஓகே. அதுதான் என்னோட கருத்து என்னன்னாக்கா மாடு வச்சுன்னு தப்பு இல்லை. ஏன்னா வந்து முக்கியமான அவங்க விவசாயம் எல்லாமே நமக்கு பால் இது பண்ணலாம். ஆனா இதையும் இடம் வச்சுட்டு அதை பராமரிக்கிற இது இருந்தாக்கா அதை வச்சு நல்லா இது பண்ணலாம். இடமே இல்லாம மத்தவங்களுக்கும் தொல்லை கொடுக்குற மாதிரி மத்தவங்க வீட்லயும் அதனால வந்து கொசுகள் தொல்லைகள்னு நிறைய இது இருக்கு. நமக்கு வந்து பாதிப்பு இருந்தா பரவாயில்ல. நம்ம ஒரு விஷயம் பண்ற பாதிப்பு இருந்தா பரவாயில்ல. மத்தவங்களுக்கும் பாதிப்பாகும் போது அது வந்து ரொம்ப ஒரு இதாகும். இது வந்து தனிப்பட்ட மாடு வளர்க்குறவங்களால முழுசா பண்ண முடியலன்னா அரசாங்கம் முன் வந்து ஒரு ஏரியாவுக்கு மாடு கட்டுறதுக்குன்னு ஒரு இடத்த விட்டு, நான் சொல்றது இப்ப விளையாட்டுக்கு ஒரு திடல், அதுக்கு மாடு கட்டுறதுக்கு ஒரு இடத்த விட்டு பராமரிச்சு இங்க கட்டிக்கோ மாதம் ஆனா வாடகை கொடு கவர்மெண்ட்டுக்கு. மாடை கட்டுறது கழுவுறது முழுவது இதுல என்ன நம்ம இப்ப லாஸ் ஆயிட்டு இருக்கோம் உண்மையா? அதுடைய கழிவு அதாவது சாணம் வந்து மிகப்பெரிய ஒரு உரமாக இருக்கு. உரமா இருக்குது. அது கேஸ் அது வேஸ்ட் ஆயின்னு இருக்கு.
அது ரெண்டுமே வேஸ்ட் ஆயிட்டு தான் இருக்கு இப்போ. அதே மாதிரி நீ சாப்பிட்டு போட்ட புல்லு, நீ நெல்லு தின்னுட்டு புல்லு வீணா போற புல்ல போட்டா அது பால் கொடுக்கும். அப்படி பயன் தரக்கூடியதை பயனுள்ளதா பழத்தை சாப்பிட்டு தோலை போட்டா அது சாப்பிட்டு அது மாதிரி அவர் சொல்ற மாதிரி அரசு இதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு 2 மாடு வச்சுன்னு உங்களுக்கு இடமும் இருக்காது. அவர் சென்ட் நிலப்பகுதி அதெல்லாம் நமக்கு இருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப அரசு தான் மொத்தமா இந்த ஏரியாவுக்கு இவ்வளவு மாடு இருக்கலாம், எல்லா மாடையும் கட்டிங்கப்பா, கழுவிங்கப்பா, மொழிங்கப்பா, கொடுத்தா நல்லா இருக்கும்ன்றது அவர் சொல்ல வருது. மாடு வெளியே காணும் பொங்கலுக்கு வரலாம். காணும் பொங்கல் கண்டு போடுச்சு மாடு. காணும் பொங்கல் இப்ப நடந்ததை பாத்துருப்பீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னால. வந்து அடாவடி பண்ணி அந்த 100 ரூபாவை வாங்கிட்டு போனாரு. போட்டு உட்காருங்க. இல்லண்ணா சேர்ல உட்காந்தா பெரிய சொல்ல வருது தெரிஞ்சு மைக் எனக்கு 2 பேரும் உட்காந்தாதான் வரும். அடாவடி பண்ணி 100 ரூபாய் வாங்கிட்டு போனாரு. இது மாதிரி வந்து எப்படி சொல்றதுன்னா கொஞ்சம் இதா ஊர்ல கொஞ்சம் இதா இருந்தாக்கா இந்த தலைவருங்க வீட்டுங்கள் எல்லாம் வந்து நிறைய வந்து இதே மாதிரிதான் இந்த பொங்கல் என்னன்னு ஒண்ணு இது பண்ணுவாங்க. அதை வாங்கிட்டு போய் அவங்க வந்து ஏதாவது பிரயோஜனமா ஏதாவது பண்றாங்கன்னா கிடையாது. அவங்க வந்து அன்னைக்கு டைம்ல வந்து இது பண்றாங்க. நீங்க வந்து எப்போ வாங்குற இடத்துல இருக்கீங்களோ அப்ப நீங்க குடுக்குற இதுக்கு தகுதி ஆக மாட்டாங்க. குடுக்குற எண்ணத்தை நம்ம இது பண்ணிட்டாங்க அப்புறம் வந்து அவங்க வந்து எப்போ வளருவாங்க அப்படின்ற இதுவே இல்லை. அதுக்கான ஒரு சட்ட வழிமுறை வந்து கொடுக்கணும். ஆக்சுவலா காணும் பொங்கலுக்கு நான் வேற சிந்தனையோட பாக்குறேன். நீங்க கொடுத்தது நல்ல விஷயம். நீங்க எல்லாம் உங்களை மாதிரி இருக்கிறவங்க நீங்க சொன்ன மாதிரி பெரிய மனுஷன் தராங்க, சந்தோஷம். அது ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொங்கல் மாட்டு பொங்கல் எல்லாம் கும்பிட்டு காணும் இவர் வேணாங்க உலக தமிழருக்காக நம்ம மாறு அடிச்சுட்டு எடுத்து இதை விலைக்கு அதுக்கு கமெண்ட் பண்ணி நமக்கு பல புரிய வைப்பாங்க. புரிய வைக்க முடியும். மாடு மாதிரி பேசிருக்க மனுஷன் மாதிரி கூட நீங்க உட்காரலையா? இல்ல இவர் சாப்பிடாமட்டேன்னு இவரு போட்டு படிச்சுன்னு இருக்கிறாருங்க. இவரு அதான் போன் பண்ணி கூப்பிடுறாங்களா சாப்பிடறேன்னு சொல்லி மெசேஜ் போன மெசேஜ் போயிடுச்சு. நல்லா போச்சு. காணும் பொங்கல் பொங்கல் அன்னைக்கும் மாட்டு பொங்கலுக்கும் கும்பிட்டுட்டு காணும் பொங்கல் அன்னைக்கு மாடு கட்டிட்டு போவாங்க. அல்லது நடந்தோ அது ஏதோ ஒரு வாகனத்துல போகும்போது பாப்பாங்க எந்தெந்த வயல்லாம் விளைஞ்சு அறுவடை பண்ணிருக்காங்க, எதெல்லாம் விளையவே இல்லை, அதாவது விளைச்சலே போடல. அப்போ அவர் வந்து முன்சாமி, இது ராமசாமி, இது நல்லா வந்து இது ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இவங்கெல்லாம் இந்த வருஷம் சரியா கொண்டாடி இருக்க மாட்டாங்க. பெரிய மனுஷங்களும் மற்றவங்களுக்கு தெரியும், அந்த ஊருக்காரங்க தெரிஞ்சுப்பாங்க. போய் கேட்கறது இல்ல. வீட்டு பக்கமா போகும்போது வயல் பக்கம் போகும்போது தெரியும். வீட்டு பக்கம் போது தோரணம் கட்டி ரொம்ப கொலரமா ஆராய்க்குங்களா பொங்கல். அந்த அளவுக்கு இல்லைன்னா இவங்களே வறுமையில இருக்காங்க. இதைதான் காணும் பொங்கல் அன்னைக்கு பெரிய மனுஷனுங்க கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ற ஒரு விஷயம். இனாம்ன்றது அது ஃப்ரீ மட்டும் இல்ல, நேரடியா நீ என்கிட்ட கேட்கல, எனக்கு தெரிஞ்சு உங்க கஷ்டம்ட்டு என்கிட்ட இருக்குன்னு கொடுக்கறது. அது போய் இன்னைக்கு சொல்ற மாதிரி அன்னைக்குனா குத்தாகணுன்ற நிலைமைக்கு கொண்டு வந்து இன்னைக்கு வாங்கி எடுத்து போய் எங்கேயோ தராங்க. அப்ப இது சொல்ற மாதிரி அது தேவையில்லாம தானே ஒரு பிரச்சனையாமா இருக்கு. அதை பயனுள்ளதா நீ கொடுக்குற அளவுக்கு நீ வளர்த்துக்க அப்படின்னா இந்த தடவை தரேன், அடுத்த வருஷம் விவசாயம் நீ பண்ணி நல்லா வா, இன்னும் நீ இன்னும் கையேந்தி இருக்காதரா அப்படின்ற ஒரு ஊக்கப்படுத்திக்கணும். என்ன இந்த வருஷம் அவங்க தூண்டி என் வீட்டை கொடுத்தாங்க, அடுத்த வருஷம் நான் அதை வாங்கக்கூடாது, அப்ப நான் உழைக்கணும் அப்படின்ற ஒரு சிந்தனையை தூண்டுற விஷயமா இருக்கணும். இவர் சொன்னார்ல கொஞ்சமா மேல வரணும்னு, அது தூண்டுற விஷயமா தான் இருந்திருக்கும். இப்ப அப்படி இல்ல. பொங்கல் ஏனாம் அப்படின்னா யாருக்கிட்டையாவது யாரை பார்த்தாலும் குத்துருவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா வாங்கி போய் செலவு பண்ணும். எதுக்கு? அந்த மாதிரி விஷயத்துக்கு. இப்படி அவனும் மேம்படுத்திக்கவே மாட்டான். என்னைக்கா இருந்தாலும் பொங்கல் ஆயிடுச்சுல குத்துருவாங்கப்பா, நமக்கு கவலையே கிடையாது. ராஜா சார் பார்த்தாருன்னா நான் காலையில கிளம்பிதான் ராஜா சார் வீட்டான வந்து பாரு 10-15 பேர் அவர் குத்து டாக்டர்னா கூட அவரு கொடுப்பாரு. எனக்கு கவலை இல்லை. நீங்க யாரும் அப்படின்னு போய் போதிலே போய் கேட்டு அது பிரச்சனை இல்லைண்ணா. இந்த போதை போட்டு அதை குத்துட்டாலும் நான் ஒரு காலையில் கூட ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். சரி நம்ம ஒரு 100-200 குத்துட்டாலும் வாங்கின்னு போயிட்டு பிச்சைக்கார பையன் சில்லற மாற்றி வச்சுக்கிறான் போது 100 தரான் அப்படின்னு போய் பேசுறது இருக்குது பாருங்க. ஏன்டா அப்பதான் தோணும், ஏன்டா அப்பதான் தேவையா அப்படின்ற மாதிரி தோணும். அதுதான் ஒரு விஷயம். இந்த பொங்கல் வந்து சிறப்பா முடிஞ்சது. இதெல்லாம் ஏன் நாங்க வந்து இதா கேட்டோம்னாக்கா சும்மா எங்க சாப்பாடு கேட்டோம். இதுல எந்த ஒரு தப்பான ஒரு இதுவும் இல்ல. கரெக்டா எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு விளக்கத்தை நாங்க கொடுத்துருக்கோம். மிச்சத்தை நீங்களே சொல்லுங்க. அண்ணா வந்து விவசாயத்தை இப்ப வண்டி கட்டிட்டு விவசாயம் அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. ஆனா இப்போ தியேட்டர்லயும் பீச்லயும் பார்க்லயும் சுற்றுலா தலங்கள்லயும் தான் கூட்டமா இருக்கு. அதுதான் வந்து இப்படி மாறிடுச்சோம். இல்ல பொங்கல் நான் வாங்கிட்டு ஒரு படத்துக்கு போலாம், ஃபேமிலியா ஒரு பீச்சுக்கு போலாம், ஃபேமிலியா ஒரு பார்க்குக்கு போலாம் அப்படி வந்துட்டாங்க. அதுதான் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ட்ரெடிஷனலா இப்படி அப்ப வந்து ஆத்தோரமா உட்காந்து சாப்பாடு கட்டின்னு போயிட்டு அப்படி
வண்டி கட்டு போய் இதான் உங்க வீட்டு சாப்பாடு இது என் வீட்டு சாப்பாடு அங்க வந்து குழந்தைங்களுக்கு எல்லாம் விளையாட்டு பொம்மை எல்லாம் வாங்கி கொடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டம். இப்பொழுதும் கிராமப்புறங்கள்ல இருக்கு அந்த மாதிரி. சிட்டில இருக்கிறவங்களுக்கு அந்த வாழ்க்கை இல்லைன்றதுனால சரி ஃபேமிலியோட சினிமாவுக்கு போலாம், மாலுக்கு போலாம், இல்ல ஒரு பொருட்காட்சிக்கு போலாம்னு மாறி இருக்கே தவிர அப்ப அந்த மாதிரி மாறிடுச்சு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு சில பேரு அவங்க பார்த்து அவங்க வேலையை பாக்குறாங்க. அதேதான் சொல்றேன். 100 பேர் நல்லவன் இருக்கான். ஒருத்தவங்க வீட்டுல திருடினா நீ விட்டுருவியா? ஒரே ஒருத்தன் தானப்பா 200 திருடினா 100 பேரா திருடினா விட்டுருவியா நீ? இது அடிப்படையா தான் சார் மாத்தணும். இல்ல ஒருத்தன் திருடினா விட்டுருவியா? புடிச்சு அடிக்கணும். அதே மாதிரிதான் ஒருத்தன் திரும்ப அந்த கல்ல கொடுத்தாலும் இங்க இனம் வாங்கி அங்க ஏன்டா கொடுக்குறேன்னு கேட்கதான் செய்வோம். ஒருத்தன் தானே குத்தான் போட்டோம்பா அப்படின்னு எப்படி விட முடியும்? ஒருத்தன் ஒண்ணு அடிச்சான் குடும்பா நீ விட்டுருவியா சார்? இப்ப நீங்க கொடுத்துட்டு கடலை பருப்பு வாங்கிக்கொள், முந்திரி பருப்பு வாங்கிக்கொள், சத்து டானிக் வாங்கிக்க, மாத்திரை வாங்கிக்க அப்படி எழுதியா குடுக்குறீங்க, கொடுத்துறீங்க. அவன் என்ன பண்ணா உங்களுக்கு என்ன? அவனுக்கு தான் 6 அறிவு. நீ தானே சொன்ன 5 அறிவான்னு கேட்டிய கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. 6 அறிவு இருந்தா அதெல்லாம் போய் வாங்கிருக்கான் சார். அவன் மனசுக்கு பிடிச்சிருக்கு, அன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கான் சார். சந்தோஷமா இருந்தா இன்னைக்கு வந்து உன்னை அடிக்கிறான். காணும் பொங்கலுக்கு உன்னை அடிக்கணும். எனக்கு அது சந்தோஷம். அச்சடி கம்மன் இருக்கியா? எனக்கு தோணுது எனக்கு சந்தோஷம். அங்க இருந்து வரும்போதே இன்னைக்கு கலியில போய் போலகணும். அது சந்தோஷம் வந்தா சும்மா இவ்வளவு பேசிக்கிற மைக்கில் அவர்கிட்ட ஐயா இல்ல இது வாங்கிக்கோ, இது வாங்கி அதான் முடிச்சுக்கிறான். கலியில இப்ப அவரு அதான் சொன்னாரு, போய் அடிக்கணும், ஒதிக்கணும், உள்ள வராரு பாருங்க. ஏதோ பேசணும் பேசணும். நீங்க கரெக்டா அவரை சொல்ல காணும் போல கண்டுபிடிச்சினாரு. ஆரம்பிக்கும் போதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுறீங்க. பொங்கல் என்பது ஆண்களுக்கு கஷ்டமா பெண்களுக்கு கஷ்டமா? உண்மையிலே சொல்லுங்க. பெண்களுக்கு ரொம்ப கஷ்டமா. ஆமா, ஆண்களுக்கு எந்த வேலை வெட்டியும் கிடையாது. நம்ம சம்பாதிச்சு கொடுக்கல, அவங்களே தான் போய் அவங்க எவ்வளவு காலையில இருந்து என்ன மாதிரி வேலை செய்யறாங்க, கோலம் போடுறாங்க எல்லாம். உங்க வீட்டுல அவங்க பாப்பாங்கன்னா இப்படி பேசுற ஆஃப் பண்ண ஒண்ணு நான் கழுவி ஊத்துவேன்னு எனக்கு தெரியும். எல்லா வேலையும் அவங்க பண்றாங்க. காலையில இருந்து இரவு வரைக்கும் வேலை செஞ்சாங்க. ஆஃப் பண்ண சொல்லாரு. நம்ம தாங்க சம்பாதிச்சு வந்து தரணும். இல்ல இவ்வளவு நேரம் வீடியோ எடுத்துக்கிறோமே, யாராவது பாப்பாங்களா? இவ்வளவு நேரம் போதுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஏதோ தமிழர் வந்து இகழ்வுபடுத்தியோ அல்லது புகழ்ந்தாலும் இல்ல, எங்களுக்கு வாய்க்கு வந்தது, எங்களுக்கு தெரிஞ்சது. பொங்கல் இப்படிதான் இருக்கும் அப்படியே யூகத்தின் அடிப்படையில எதுவா இருந்தாலும் இவர் தான் தொடங்கி வச்சாரு. நம்ம கேமராமேனா பாப்பாரா விஷாலு? அவரே முடிங்கப்பா அப்படின்றாரு. எடிட்டே பண்ண முடியல, அப்படியே போட்டு போறாரு. ஓகே, நீ எல்லாம் சொல்லி முடிங்க ராஜா. நல்லது சொல்லுங்க மக்களுக்கு. இந்த பொங்கல் வந்து சிறப்பா போச்சு, நல்லபடியா போச்சு. என்னன்னா பொங்கல் வந்து எல்லாரும் கூடி பொங்கல் வச்சு இந்த விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த பொங்கலை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது வந்து காலகாலமா இது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. எங்க இடத்துலயும் இதே மாதிரி தான் நம்மளும் வந்து கூடி இது பண்ணி பொங்கல் தான் வச்சு நல்லபடியா செலிப்ரேஷன் பண்ணோம். அதே மாதிரி நீங்களும் வருஷம் பொங்கலை வந்து நல்லபடியா புது துணி எடுத்து பொங்கலை வச்சு எல்லா போட்டிகள் விளையாட்டு போட்டிகள்லாம் வச்சு பசங்களுக்கெல்லாம் வந்து நல்ல பழக்க வழக்க விளையாட்டு இதை சொல்லி கொடுத்து இது பண்ணி கொண்டாடுங்க. நன்றி, வணக்கம். ஒரு தடவை அப்படியே கேமரா சுத்தி நம்ம கிரவுண்டு 2 நாளா என்னென்ன அலப்பறை பண்ணமோ ஒரு கிரவுண்டு சுத்தி காமிச்சிக்கே முடிங்க. நாங்க வணக்கம் சொல்லி முடிக்கிறோம். இப்படி திருப்பும் போது வணக்கத்துல இருப்போம். இதனால பேச மாட்டோம், முடிச்சுக்கிறோங்க.